பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் இடையிலே இழுபறி நீடிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோடங்கர் அவர்கள் பேசும்போது 25 தொகுதிகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். இன்னைக்கு முறிவு கன்ஃபார்ம் தான், அது அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தை அவர்களும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க? இந்த பேச்சுவார்த்தை ஒரு சாதகமாக ஒரு பாசிட்டிவான, அதாவது கூட்டணி கண்டினியூ ஆகிற லெவலில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான காங்கிரஸ்காரர்கள் இந்த கூட்டணி கண்டினியூ ஆகணும் தான் விரும்புகிறாங்க. பட் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, இன்க்ளூடிங் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ், அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸுக்கு கொஞ்சம் அதிகமான சீட்டை கன்சிடர் பண்ணலாம், கொஞ்சம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது வாய்ப்பு இல்லை, ஒருவேளை இழுபறியான நிலைமை வந்தாங்கன்னா திமுக அதிகாரத்தில் பங்கு கொடுக்குமே தவிர ஒரு முழு மெஜாரிட்டி வந்தால் கொடுக்காது அப்படின்ற லெவலில் தான் திமுக இருக்குது. ஆக்சுவலாக முந்தி மாதிரி இழுபறியான நிலைமை வந்தால் கொடுக்காது இருக்க முடியாது, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே தரணுன்ற நிலைமை இப்போ வந்திருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே அதை விரும்புகிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிக சீட்டு கேட்குறது முக்கியமாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அப்புறம் உள்ளாட்சியில் பங்குன்றது முக்கியமாக வச்சுருக்காங்க. இந்த உள்ளாட்சி பங்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக சொல்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த அதிக சீட்டுன்றது எங்களுக்கு நாங்கள் புதுசாக தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய சீட்டுகளே குறைச்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளியிருக்கோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது கஷ்டம், நீங்களும் அதிகமாக கேட்காதீங்க, அதே சீட் என்ன போன வாட்டி போட்டி போட்டிங்களோ அதே கொடுக்குறோம், இன்னும் சில கட்சிகளுக்கு நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிபிஎம் சிபிஐக்கெலாம் 4 இடமாக குறைச்சிட்டாங்க, 6 4 இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. எல்லா கட்சிகளுக்கும் அதிகமான சீட் கேட்குறாங்க. அது அவங்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா தேமுதிகவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வெளிப்படையாக யாரும் தெரியும் சொல்ல மாட்டேன்றாங்க. 8ன்றாங்க, 10ன்றாங்க, 12 வரையும் போகிறாங்க, ப்ளஸ் ஒரு ராஜ்யசபான்றாங்க. ராஜ்யசபா நிச்சயம் 8 10 12 தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த சீட் எங்களுக்கு வேணும்ன்ட்டு இந்த சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக எல்லோரும் கேட்குறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்காங்க. அதனால் அந்த தேமுதிகவோட என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்ற திமுக தரப்புலையும் சொல்லலை, தேமுதிக தரப்புலையும் சொல்லலை, அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அதனால் அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஃபைனலைஸ் ஆகாத போகிறதுக்கு காரணம் இவங்களும் அதிகமாக கேட்டுட்டு பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக தொடரும், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அக்ரிமெண்ட் ரீச் ஆகிறதுக்கு காரணம். இப்போ ஐயுஎம்எல் மட்டும் ரீச் பண்ணியிருக்காங்க, சின்ன கட்சிகள் ரீச் பண்ணியிருக்காங்க, தனியரசு கருணாஸ் போன்றவரெல்லாம் ரீச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கட்சிகள் எதுவுமே அக்ரிமெண்ட் ரீச் பண்ணலை. இப்போது இந்த சூழலில் தான் சோடங்கர் என்ன பண்ணிட்டார், ஒரு கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் சென்னையில் அமைதியாக இருந்துட்டு டெல்லியில் போய் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வெளில வரும்போது என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் 25 தான் அவங்க தரையில் இருக்காங்க, நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கோம், அப்படி அதிகமாக கொடுக்கலன்னா பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டார். அந்த சந்திப்பு பிறகு பேசுகிறோன்னா அது ராகுல் காந்தி முடிவா? ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு தான் அவர் பேசியிருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ ராகுல் காந்தி முடிவு தான் எதிர்த்து ராகுல் காந்தி பேசுகிறதா அவர் பேசியிருக்காரு. அதிக சீட்டு வாங்குறது ராகுல் காந்தியோட நோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க திமுக கூட்டணி விட்டு போயிடுவாங்கன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்களான்னா நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்காது இருக்க முடியாது. ஏன்னா அதிகமாக சீட்டு திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. அதிகபட்சமாக 28 கொடுப்பாங்க. அவங்க புது கட்சிகளை உள்ளே சேர்த்துருக்காங்க, எதிர்கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்காக பல கட்சிகளை உள்ளே இணைக்கிறாங்க, பன்னீர்செல்வத்தை இழுக்கிறாங்க, எல்லோரும் இழுத்துருக்காங்க. தாங்கள் பலமாக இருக்கிறோமோ இல்லையான்றது பிரச்சனை இல்லை, எதிர்கூட்டணி பலமாகக்கூடாது என்பது முக்கியமான விஷயம். அப்போ அது மாதிரி இழுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணும்போது தங்களுக்கும் சீட்டுகளின் எண்ணிக்கையை குறைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்படுகிறது. அப்படி தள்ளப்படும் போது நம்மளுடைய பிரச்சனையை கரெக்டாக மற்ற கட்சிகளும் புரிஞ்சுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இல்லைங்க அப்படிலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை, நாங்கள் 3 எலெக்ஷன் அவங்க கூட தொடர்ந்து வந்துட்டுருக்கோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுத்தே தரணும் இந்த வாட்டி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் வச்சு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. சிபிஐ சிபிஎம் எல்லாம் 6 சீட்டுக்கு மேலே 8 சீட் 10 சீட் கேட்குறாங்க, டபுள் டிஜிட்லாம் கேட்குறாங்க, விடுதலை சிறுத்தைகளும் கேட்குறாங்க. பட் திமுக அப்பப்போ பீரியாடிக்கலாக அவங்க சர்வே எடுக்கிறாங்க, ப்ரைவேட் சர்வே எடுக்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக ஆட்கள் வச்சு சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுத்து ஒவ்வொரு கட்சியோட ஸ்ட்ரென்த்தையும் அவங்க அசஸ் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கேற்றபடி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்போ தேமுதிக சேர்த்தது கூட 2-3 சர்வேக்கு அப்புறம் தான் அவங்க சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஓபிஎஸ்ஐ சேர்க்கும் போது கூட சவுத்துலலாம் ஒரு ஏதோ சர்வேலாம் பண்ணி தான் அவங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் எடுக்கிறாங்க. அவங்க சும்மா எதிர்கட்சி கூட்டணியை பலவீனப்படுத்தணுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட எடுக்கிறதுல ஒரு ரீசன் இருக்கணும், அவங்கள சேர்த்தா ஒரு பலன் இருக்கணும், அவங்களுக்கும் பலன் இருக்கணும், நம்மளுக்கும் பலன் இருக்கணுன்ற மாதிரி அந்த ஆங்கிளில் தான் அவங்க எடுக்கிறாங்க, ஆட்கள் எடுக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு அடிப்படை தன்மையை புரிஞ்சுக்காமல் காங்கிரஸ் அதிக சீட்டுன்னு ஒரு பிடிவாதம் பிடிக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை இவங்க ஏற்கனவே தாவேக்காக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டாங்களா, ஒருவேளை அதிக சீட்டு கேட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதை ஒரு காரணமாக வச்சு மூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களான்னு ஒரு பேச்சு நேற்று ராத்திரியிலேருந்தே இருக்குது. ஆக்சுவலாக இல்லை அதே மெயின் செட்டில் தான் ஸ்டாலின் அவர்களும் இருக்காரா, அவங்களா போனால் இல்லை. ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஒரு காங்கிரஸ் வெட்டுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆக்சுவலாக காங்கிரஸ் இருக்கிறது பெட்டர்னு தான் அவர் நினைக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேருந்து போயிட்டா
மோடி இருக்கிற பாஜக இருக்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்குல்ல, இந்த அணி இருக்குல்ல, அது கொஞ்சம் வந்து அந்த பலவீனமாக தோற்றமளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோற்றமளிக்கும், ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, தோற்றமளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தோற்றம் வந்து எலெக்ஷன் பேட்டிலில் வந்து கொஞ்சம் ஒரு பலவீனத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இவர் யோசிக்கிறார். காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியில் 2 பேரும் ஆல் இண்டியா லெவலில் ஒன்றா இருக்காங்க. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது. 29 ஒன்றா போட்டி போடணும். மோடி 29 இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் இறங்குவார் நம்பர்ஸ். அப்போ ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வந்து ஆல் இண்டியா லெவல்லையும் திமுக காங்கிரஸோட கூட்டணி அவசியமாக இருக்குது. இந்தியா கூட்டணியில் 2 பேர் முக்கியமான ஆட்களாக இருக்காங்க. அதனால் இப்போ வந்து சும்மா இந்த காங்கிரஸில் கீழே இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்றதுக்காக நம்ம விலகி போகணுமா, அதிக சீட் கேட்கணுன்றது உண்மை தான். பட் காங்கிரஸ் திமுக கொடுக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு முட்டுக்கட்டை ஒரு நிற்குது, அப்படியே ஒரு எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது. பேச்சுவார்த்தை முன்னேற்றமே காணாமல் அப்படியே நிற்குது ஆக்சுவலாக. இப்போ ப. சிதம்பரம் சந்திப்பு வந்து ஒரு எல்லை எட்டுன்னு பார்க்கலாமா? இந்த சூழலில் அந்த ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குது. ஒரு ராஜ்யசபா உறுதிப்படுத்திட்டாங்கன்னு அன்றைக்கி செல்வப்பிரதியை வெளியில் வந்து சொன்னார். அப்போ அந்த ராஜ்யசபாவுக்கு நாமினேஷன் நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே போட்டானோ, அதை இன்றைக்குள்ளே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். நாளைக்கு நீங்கள் அந்த மனு தயார் பண்ணணும். அதுக்கே ஒரு நாள் ஆகும். லீகல் ஒப்பீனியன் வாங்குறது, 10 எம்எல்ஏட்ட கைத்து வாங்குறதுன்னு பல வேலைகள் அதில் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது அவங்க இன்றைக்கே ஃபைனலைஸ் பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் கேண்டிடேட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த சூழலில் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை ஆகுது, முடிவெடுக்க வேண்டிய ப்ரெஷர் அப்ளை ஆகுது. இன்டெஃபரண்டாக தள்ளி போட முடியாத நிலை உண்டாகுது ஆக்சுவலாக. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம ப. சிதம்பரத்தை அனுப்பலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி ப. சிதம்பரத்தை அனுப்பியிருப்பாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. மேலிடம் சொல்லாமல் அவர் வந்து திமுக தலைவரை சந்திக்க மேலிடம்ன்றது யார்? சோனியா காந்தியா ராகுல் காந்தியா? அது ஒரு டவுட். அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் மேலிடம். கார்கே, ராகுல் காந்தி, அங்கேயும் ஒரு ஃபேக்ஷன் இருக்கு. ஆனால் 3 பேர் தான் மேலிடம். 3 பேர் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. அவங்க 2 பேருக்கும், கார்கேக்கும் சோனியாவுக்கும் திமுகவோட கண்டினியூ பண்ணலாம். பட் அதிகமான சீட் கேட்டு ப்ரெஷர் பண்ணலாம், கிடைச்சா நல்லது தான். பட் அதுக்கு ஒரு கட் ஆஃப் நம்ம வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எல்லை கோடு இருக்குது. அதுக்கு மேலே போனால் லக்ஷ்மண ரேகாவை தாண்டி போனால் பிரச்சனை வந்துடும். அப்புறம் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் ஒரு கட்டவனையே ப்ரெஷர் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சுமூகமாக கொண்டு போங்க அப்படின்றதான் கார்கே சொல்கிறது. ஏன்னா கார்கேயோட வாழ்த்து என்ன சொன்னார்னா, திமுக தலைவருக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம அரசியல் சட்டத்தோட மாண்பை காப்பாற்றுவோன்ற மாதிரி தான் ஒரு ட்விட்லாம் போட்டிருக்காரு. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தில் அது டுகெதர் வி அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ என்ன வந்து சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறார் தான் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ராகுல் காந்தி மாதிரி பிரதர்னு ஒரு ராகுல் காந்தி போடாததே பெரிய சர்ச்சையாகிடுச்சு ஆக்சுவலாக வந்து. ஸோ அவர் போடலை, ஏன் போடலைன்னு நமக்கு தெரியாது. அது பிரதர் போடலைன்றது உண்மையிலேயே சர்ச்சையாகிடுச்சு. அப்போ கார்கேவும் சோனியாவும் வந்து கண்டினியூ பண்ணணும் தான் விரும்புகிறாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் காங்கிரஸில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிலாம் கண்டினியூ பண்ணணும் தான் விரும்புகிறாங்க. பட் சீட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதில் திமுக எந்த அளவுக்கு இறங்கி வரும்னு தெரியாது. காங்கிரஸ் எந்த அளவுக்கு தன்னுடைய கோரிக்கைகளை விட்டு கொடுக்கணும்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து மனம் திறந்த ஒரு பேச்சு வந்து அவசியமாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அந்த இடத்துல சிதம்பரம் மாதிரி ஒரு பக்குவமிக்க தலைவர்கள், ஏற்கனவே திமுகவோட டீல் பண்ணி அனுபவப்பட்டவர்கள், கருணாநிதி காலத்திலேருந்தே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அங்கே போனாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு இந்த விஷயத்தை வந்து செட்டிலைட் பண்ண முடியும் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் நினச்சி இவங்களை அனுப்பிச்சிருக்கலாம். அதனால் இந்த பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக ஒரு சுமூகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 2 பக்கமும் 2 கையும் தட்டினா தான் சத்தம் வரும். அதனால் வந்து ஒன்று காங்கிரஸ் திமுக தன்னுடைய கோரிக்கைகளை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணிவிட்டு காங்கிரஸ்க்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். காங்கிரஸும் தன்னுடைய அதிகபட்சமான கோரிக்கைகளை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு கொஞ்சம் இறங்கி வர வேண்டியிருக்கும். அப்படி வந்தாங்கன்னா ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே முடிவு பண்ணி ஆகணும், இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவங்க ராஜ்யசபாவுக்கு அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே காங்கிரஸ் இது திமுக கூட்டணி கண்டினியூ ஆகிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இல்லை அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, கண்டுக்காத இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கடந்த 2 வருடமாக கூட்டணி பற்றி பேச்சு அடிபடும் போதெல்லாம் விசிகே மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு, இடதுசாரிகள் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்காங்க, வந்து வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லி. காங்கிரஸ் வந்து இப்போ தேர்தல் சமயத்தில் வந்து இந்த நெருக்கடி கொடுக்கறத வச்சு இப்போ அவங்க தொடர்ந்தாலுமே களத்தில் வந்து அது வந்து எப்படி எதிரொலிக்குன்னு பார்க்குறீங்க? காங்கிரஸ் தாவே கேட்ட போகிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை சார். அது முட்டாள்தனமான முடிவு நடக்கிறது, முட்டாள்தனமான முடிவு. இப்போ தான் அந்த கட்சி வந்திருக்கு. அவருக்கு செல்வாக்கு இருக்குன்றதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை, அவருக்கு பெரிய ரசிகர் வட்டம் இருக்குன்றதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. அவருக்கு ஆனால் ஓட்டா விழுமான்னு தெரியாது. அவர் இந்த எலெக்ஷன்ஸில் அவர் என்ன ஓட்டு வாங்குறாரு பார்த்துட்டு காங்கிரஸ் ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அது ஆனால் காங்கிரஸ் சில கணக்கில் என்னன்னா புதுச்சேரியும் கேரளாவையும் மையமாக வச்சு கணக்கு போகிறதா சார். கேரளாவில் வந்து இந்த விஜய் இல்லாதையே வெற்றி பெறலாம் சார். அவங்க உள்ளாட்சி தேர்தலும் நல்லா தான் சார் வெற்றி பெற்றிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிபிஎம்முக்கு இருக்கிற அந்த ஆன்டி இன்குபன்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்ப. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜயை கூட்டின்னு போய் தான் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. கேரளாவில் விஜய் கூட்டின்னு போனால் ஒருவேளை ரிவர்ஸாக கூட போகலாம். நடிகர்களை விரும்பாத ஒரு மாநிலம் அது கேரளா. அங்கே படித்தவங்க இருக்கிற இடத்துல நடிகர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணால் அது எதிர்மறையாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் வந்து காங்கிரஸ் தானாகவே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. புதுச்சேரியில் வந்து திமுக காங்கிரஸே டஃபாக ஃபைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால்
இதை ஒரு காரணமாக வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியை வந்து ஒரு 3 தடவை வெற்றி பெற ஒரு கட்சியை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போனாங்கன்னா தாவேகா பக்கம், அது வந்து காங்கிரஸை வந்து இன்னொரு 50 வருஷம் தமிழ்நாட்டில் பின்னாடி தள்ளிடும். 50 வருஷம் பின்னாடி தள்ளிடும். இன்னொரு ஏற்கனவே ஒரு 50 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க, இன்னொரு 50 வருஷம் பின்னாடி தள்ளிடும். ஏன்னா காங்கிரஸை வளர்க்குறதுக்கான முயற்சிகள் இவங்க யாருமே இறங்கவே இல்லை. கடந்த 10 வருஷமாகவே இவங்க யாரும் இறங்கவே இல்லை. எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே நடத்தவே இல்லையே. திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் போராட்டம் நடத்தவே இல்லையே. அன்றைக்கி மோடியை எதிர்த்து திருப்பரங்குன்றத்தில் ஏதோ காங்கிரஸ்காரங்க போராட்டம் நடத்துகிறாங்க, 7 பேர் இருக்காங்க, 7 பேர் 8 பேர் இருக்காங்க. அது இத்தனைக்கும் மாணிக் தாக்கூர் தொகுதி தானே அது. ஏன் அவரால் ஒரு 1000 பேரை கூட்ட முடியாதா? எத்தனை தடவை எம்பியாக இருக்கார், 2009 எம்பியாக இருக்கார்ல, கூட்ட வேண்டியது தானே, ஏன் அவரால் கூட்ட முடியல? ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் தன்னை தானே வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு என்னென்னா அது கூட்டணியில் இருந்தால் மோடியை எதிர்க்கிறதுல ஒரு ஆல் இண்டியா லெவலில் முக்கியமான கட்சியாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு இந்த கூட்டணிக்கு ஒரு மதிப்பு கூடுகிறது, ஆக்சுவலாக வேல்யூ ஆட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அது இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அது இல்லாட்டி போனால் என்ன ஆகுன்னா களத்தில் தான் பார்க்கணும். இல்லாட்டி போய் திமுக வின் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அது தமிழ்நாட்டு அரசியலே வேற ஒரு போக்கு கொண்டு போகும். நேஷனல் பார்ட்டியை தூக்கி போட்டு திமுக வின் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திமுக அடுத்த 10 வருஷத்துக்கு யாரும் அசைக்க முடியாது, அந்த லெவலுக்கு போயிடும். அதனால் அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகிறதா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த ஆப்ஷன் திமுக அது இல்லாத போய் வின் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் அது. ஏன்னா பர்செப்ஷனில் கொஞ்சம் வீக் ஆகும் கூட்டணி. அதையும் தாண்டி நீங்கள் வின் பண்ணணும். இப்போது ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது காங்கிரஸும் இல்லாதிருந்தால் பரவாயில்லன்னு தான் இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறார். இப்போ 40 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா, ஏற்கனவே வந்து 1,31 லட்சம் பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பல விஷயங்கள் அவர் பண்ணுறதை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து காங்கிரஸும் இல்லாத இருந்தால் நம்ம எப்படி வின் பண்ணுறதுன்னு அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி தான் போயிட்டுருக்காரோ அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு தோணுது ஆக்சுவலாக வந்து. அதனால் காங்கிரஸ் தான் இதை அவைல் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான வாய்ப்பு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கும்போது காங்கிரஸ் தான் இந்த வாட்டி அந்த கூட்டணியை அவைல் பண்ணிக்கணும். நீங்கள் 29, 26 இவரோட விஜயோடைய செல்வாக்கை பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் என்ன வேணால் தீர்மானிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து நீங்கள் இந்த தடவை வந்து நீங்கள் திமுகவில் போனீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏக்கள் கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது குறையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. கூடுவதற்கு இருக்கா இல்லையோ, குறையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அந்த லெவலில் காங்கிரஸ் யோசிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் விஜய்கிட்ட வந்து போகிறதுனா இந்த கூட்டணி ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. விஜய் எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பார், அவருடைய ஜனநாயகனுக்கே வாயை பற்றி பேசாமல் இருக்கார் ஆக்சுவலாக வந்து. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வாயை திறப்பார்? அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் யாரும் பத்திரிகைக்காரங்களை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார், அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் திமுக பிடிக்காதவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னார். அவர் வருமான வரி விஷயத்தில், அப்புறம் அந்த அவருடைய ஒய்ஃபோட விவாகரத்து விஷயத்துலலாம் அவரோட பேர் கொஞ்சம் நேர்மையெல்லாம் அடி வாங்கியிருக்கு கொஞ்சம். அதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எங்கள் ரசிகர்கள் எங்களோட தான் இருப்பாங்க. உங்கள் ரசிகர்கள்லாம் உங்கள் கூட தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போகிறது. அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் நீங்கள் வின் பண்ண முடியாது. வேணால் ஒரு தொகுதியில் 30,000 ஓட்டு வாங்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. வின் பண்ணணும்னா நீங்கள் வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும். உங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட யார் வராங்க? யாருமே வரலையே. எந்த சின்ன கட்சி கூட உங்கள் போய் சேரலையே உங்ககிட்ட. என்ன காரணம் அதுக்கு? அது யோசிச்சு பார்த்தீங்களா? அதனால் அவருக்கு கூட்டம் வருது, பெரிய ரசிகர் வட்டம் இருக்குன்றது உண்மைதான். அந்த ரசிகர் வட்டம் தொகுதி வாரியாக கணக்கெடுக்கும் போது வெற்றி பெற அளவுக்கு இருக்காது. ஒரு கேண்டிடேட் வெற்றி பெற அளவுக்கு இருக்காது. அதுதான் அங்கே முக்கியம். இப்போ திமுக அதிமுகக்கெல்லாம் கூட்டணி பலம் இருக்கிறதுனால அவங்க வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்களோட ரசிகர்கள் ஒரு தொகுதியில் 30,000 40,000 இருந்தால் கூட வெற்றி பெற முடியாது. குறைஞ்சபட்சம் 80,000லேருந்து 1 லட்சம் வரை இருந்தால் தான், ஒரு 1.25 லட்சம் வரை இருந்தால் தான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் இதுவும் காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அதிகமான சீட்டு கேட்பது என்பது திமுக விட்டு வெளில போகிறதுக்கான ஒரு காரணமாக சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா கையில் எடுக்கிறாங்களா, உண்மையிலே சீரியஸாக வந்து கேட்குறது கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டி நம்ம கன்டினியூ பண்ணலாம், முடிஞ்சவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ற அந்த அடிப்படையில் எடுக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி எழுது. அது இன்றைக்கி வந்து ப. சிதம்பரம் போன்றவர்கள் வந்து ஒரு திறந்த மனதோடு அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தும்போது தான் அதோட விஷயம் வெளியில் வரும். பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் சிதம்பரம் போன்றவர்கள் போகிறதுனால ஓரளவுக்கு கூட்டணி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பக்குவமான ஒரு பேச்சக்கூடிய அப்படி கண்டினியூ ஆனாலும் இப்போ தேர்தல் சமயத்தில் கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மனக்கோசப்போட ஒர்க் பண்ணால் அது வந்து எப்படி போகணும்னு பார்க்குறீங்க? இல்லை, இந்த மனக்கசப்பு இருக்க தான் செய்யும். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வாரம் வரையும் இந்த மனக்கசப்பு இருக்கும். ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது சரியாகும். ஏன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் வேலை செய்யாத போனால் காங்கிரஸ் தோற்று போச்சுன்னா திமுக அன்றைக்கி தான் இது நஷ்டம் அது. அதனால் அந்த இடத்துல திமுக விட்டு கொடுக்காது. ஏன்னா ஒவ்வொரு இடமும் முக்கியம் இல்லையா? அதனால் ஒரு வாரம் அப்படி இருக்கும். அப்புறம் ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டார்னா எல்லாமே நடந்ததை மன்னிப்போம் சொல்லிட்டு அதை விட்டுட்டு கூட்டணி வேட்பாளர் எல்லாரும் வெற்றி பெறத்துக்கு இது பண்ணுங்க, எனக்கு நம்ம வேட்பாளர் வெற்றி பெறாங்களோ இல்லையோ கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறணும், அந்த தொகுதியில் இருக்கிற நம்ம கழக உடன்பிறப்புகள் வந்து ஒழுங்காக செயல்படலைன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு ஏதாவது சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒழுங்காக எல்லாரும் வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கும். இருந்தாலும் வந்து ஒன்றுபட்ட கூட்டணிக்கு அது டேஞ்சராக முடியும். இல்லாட்டி அந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்று போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால் ஒரு வாரம் அந்த முணுமுணுப்பு இருக்க தான் செய்யும். அப்புறம் வேலை செய்வாங்க.
2 வாரம் வேலை செய்வாங்க, செஞ்சு தான் வெற்றியை நோக்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பர்செப்ஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ பார்க்கும்போது இந்தியா முழுக்கவே தமிழ்நாட்டில் தான் கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. அதுவும் காங்கிரஸுக்கு ஒரு பலமான ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் கூட்டணி விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. இப்போது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், மகாராஷ்டிராவில் பார்க்குறோம், பீகாரில் பார்க்குறோம், உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் உடையிற கூட்டணியாக தான் இருக்கிறதா பார்க்க முடியுது. அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த மாநிலத்திலே வந்து காங்கிரஸ் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. இது வந்து என்ன மாதிரியான பர்செப்ஷனை கொடுக்கும் காங்கிரஸ் மேலே? காங்கிரஸ் வந்து இண்டிபெண்ட்டாக வளரணுன்றது தான் காங்கிரஸ்காரங்களோட விருப்பமாக இருக்குது. அது இங்கே வளர மாட்டேங்குது. இங்கே இருக்கிற எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ வளர்க்கறதுக்கான முயற்சிகள் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. மக்களோட மக்களாக இணைந்து போராட மாட்டேன்றாங்க. அவங்க கோரிக்கைகளுக்காக தெருவில் இறங்கி போராடினா தான் வளரும், கட்சி வளரும். அது அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. அங்கே அதில் 1008 கோஷ்டிகள் இருக்குது. இந்த கோஷ்டியும் கட்சியை வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. தேர்தல் வந்து அதிகமாக சீட்டு வாங்குறது, அதிகமாக கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியில் அதிகமாக சீட்டு வாங்குறது, சீட்டு வாங்கி போட்டி போடுறதுன்ற அந்த லெவலில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து காங்கிரஸ் ஆஸ் எ நேஷனல் பார்ட்டி பாஜக எதிர்த்து ஒரு மத நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி நேஷன். ஏன்னா பிளவுவாத அரசியல் பண்ணுற பாஜக அது வந்து திருப்பரங்குன்றத்தில் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிரதமர் முதற்கொண்டு எல்லாரும் வந்து இங்கே அந்த பாலிடிக்ஸை பண்ணுறாங்க இங்கே. அதனால் இங்கே வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்களாம் ஒன்றாக இருக்கணும், அந்த சக்திகள் பிளவுபடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மத நல்லிணக்க சக்திகள் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சுன்னா நிச்சயமாக காங்கிரஸ் மேலே ஒரு கோவம் வரும் எல்லாருக்குமே. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் திமுகவோட இருக்கும்போது பாஜக எதிர்க்கிற கட்சிகள்லாம், ஆனால் என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, திமுகவே பாஜகவை எதிர்க்கிறது வந்து அது வந்து ஒரு வேஷம் தான், அது அவங்களுக்கு இன்டைரக்டாக அவங்களுக்கு உறவு இருக்குதுலாம் சொல்லி தாவேக்கா போன்றவர்கள் வந்து அதை திசை திருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச அரசியல் என்னென்னா, திமுக மட்டுமே பாஜகவை கடுமையாக எதிர்த்து கொண்டு வருகிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அறிக்கைகள் போன்ற விஷயங்கள் மூலமாக, வழக்குகள் போன்ற விஷயங்கள் மூலமாக பாஜகவுடைய செயல்பாடு, மத்திய அரசோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் எழுத்து, கவர்னருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் எழுத்து களம் காண்ற ஒரே கட்சியாக திமுக தான் இருக்குது. அதனால் வந்து தாவேக்கா வந்து ஒரு அரசியல் நோக்கோடு சொல்கிற அந்த குற்றச்சாட்டை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க பாஜக எதிர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ பட்ஜெட்டை பற்றி கூட விமர்சிக்காத இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க. பாஜகன்ற கட்சியை பற்றியே கண்டுக்காது இருக்காங்க. அதனால் பாஜக வந்து வேணாக்கு அது போட்டியிலே இல்லைன்றாங்க கேட்டால். ஆனால் இங்கே அது பண்ணுற காரியங்கள்னால தான் தமிழ்நாடு நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போகிறது. பல விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் இங்கே வருது. ஆளுநர் மூலமாக பல பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, நிதி கொடுக்காதன் மூலமாக பல பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. அப்போ மத்திய அரசோட செயல்பாடுகள் தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணும்போது மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகளை கொண்டு போக வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா எதிர்க்க பாஜகவும் அதிமுகவும் இருக்குது. அப்போ மக்கள் நலை, தமிழ்நாட்டு மக்கள் நலை விரும்பாத கட்சிகள் 2 கூட்டு சேர்ந்துருக்கு, அதுக்கு எதிராக நீங்கள் செயல்படணும், ஓட்டு போடணும் திமுகவுக்குன்னு அவங்க கேட்குறது அவங்களோட உரிமை, திமுகவோட உரிமை. அதை அவங்க கேட்குறாங்க. நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை பட்டியலை எடுத்து விட்றாங்க. இவங்க இதெல்லாம் நீங்கள் செய்யலை, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பட்டியலை இவங்க எடுத்து விட்றாங்க. ரெண்டுமே மக்கள் எடை போட்டு பார்த்து தீர்மானிப்பாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ பாஜகவை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இந்த எலெக்ஷன்ஸில் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.